अस्सलामुअलैकुम இன்னைக்கு நம்ம கிராண்ட் ஆஃப் தௌலத் சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன்ல வந்து புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜார்ல பச்சை மிளகாய் சின்ன சீரகம் தேங்காய் இது மூணையும் ஒண்ணா போட்டு லைட்டா திரிச்சி எடுத்து வச்சுப்போம் அதுக்கு அப்புறம் மீனை வந்து நம்ம அது கழுவி அவிச்சு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கிறோம் முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு கடுகு சின்ன வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை அப்புறம் நம்ம ஏற்கனவே திரிச்சு வச்சிருக்கோம் அந்த விழுது வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ அதில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம் பாத்திரம் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வீட்டில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிப்போம்ல அது மாதிரி இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துப்போம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா பொரியணும் நல்லா வதங்கணும் வதங்குற வரை நல்லா நம்ம கிண்டி விடுவோம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு வெங்காயத்தோட பல்லாரியோட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி நல்லா போட்டு வதக்குங்க நம்ம மீன் எப்படி செஞ்சோன்னா மீனை வந்து வெட்டி நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு அவிய வச்சு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை சேர்த்து நல்லா விரவி எடுத்து வச்சுக்கலாம் அது கூடயே நம்ம மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா விரவி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா விரவி ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போது நம்மளோட இந்த தாளிப்பு ரெடி ஆயிருச்சு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ அதில் நம்ம ஏற்கனவே விரைய வச்சுருக்கோம்ல அந்த விழுதையும் மீனும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடணும் பாருங்க இப்போ எப்படி நம்ம மீன் புட்டு எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூடான சுவையான மீன் புட்டு ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி புதிய புதிய வீடியோக்கள் நாங்கள் போடுவோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெல் பட்டனை